சேலத்தில் குருத்தோலை ஞாயிறை ஒட்டி கிறிஸ்தவர்கள் தென்னை குருத்தோலைகளை கையில் ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஈஸ்டர் பண்டிகையாகவும் அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமையை குருத்தோலை ஞாயிறாகவும் கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருகின்றனர். சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு ஜெருசலாம் நகருக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை கழுதை மீது அமர வைத்து பவனியாக அழைத்து வந்தனர். அப்போது ஓசனா பாடல் பாடி அவரை மகிழ்வித்தனர். இந்த நிகழ்வினை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை அன்று குருத்தோலை ஞாயிறாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி சேலத்தில் உள்ள அனைத்து கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் இன்றைய தினம் குருத்தோலை ஞாயிறானது கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி தேவாலயங்கள் குருத்தோலைகளால் அலங்கரிக்கப்பட்டு உள்ளன. குறிப்பாக சேலம் 4 ரோடு பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தை இயேசு பேராலயம் சார்பில் நடந்த ஊர்வலத்தில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு தங்களது கைகளில் பனை மற்றும் தென்னை குருத்தோலைகளை ஏந்தியபடி புனித மரியன்னை பள்ளி வளாகத்தில் இருந்து குழந்தை இயேசு பேராலயம் வரை பவனியாக சென்றனர். அப்போது பவனியாக சென்றவர்கள் ஓசன்னா பாடல் பாடி ஆர்ப்பரித்தும் கீர்த்தனைகள் பாடியும் அவர்கள் மகிழ்ந்தபடி சென்றனர். இதைத் தொடர்ந்து முதன்மை அருட்தந்தை ஜோசப் லாசர் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதே போல சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய கிறிஸ்துநாதர் ஆலயம், ஜான்சன்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியர் ஆலயம், செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள ஜெயராக்கினி பேராலயம் உள்ளிட்ட அனைத்து பேராலயங்களிலும் இன்றைய தினம் குருத்தோலை ஊர்வலம் மற்றும் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. இதிலும் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். ராம்குமார், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. நன்றி ராம்குமார்.